இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 46 அதிகாரம் 1 தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். எப்பொழுதெல்லாம் இயற்கையின் சீற்றங்கள் வருகிறதோ, முதலாவது அரசாங்கங்கள் எடுக்கிற நடவடிக்கை ஒரு நல்ல அடைக்கலம், சேஃப் பிளேஸ் ஜனங்களை கொண்டு போகணும், பாதுகாக்கணும். அடுத்தது அவர்களை பலப்படுத்தணும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போகிற புயல்கள், அலைகள் மத்தியில் நமக்கு ஒரு அடைக்கலம் தேவைப்படுது. அந்த புயலிருந்து மீளும்படியாய், அந்த சோகத்தில், அந்த போராட்டத்திலிருந்து மீளும்படியாய் பலன் தேவைப்படுகிறது. அதை கொடுப்பது யார்? இயேசுவால மட்டும்தான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வருகிற என்ன புயலானாலும் சந்திக்கக்கூடிய பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். எவ்வளவு தள்ளப்பட்டாலும் எழுந்து நிற்கிற பலத்தை ஆண்டவர் கொடுப்பார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இன்னைக்கு எந்த ஒரு காரியம், எந்த ஒரு சோகம், இந்த காரியம் எனக்கு விரக்தியை கொண்டு வருகிறது சொல்லாதீங்க. தேவ பிள்ளைகள் சொல்லாதீங்க, எனக்கு விரக்தியை கொண்டு வருகிறது. வசனம் சொல்லுகிறது, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனுமா இருக்கிறார். அந்த அடைக்கலத்தை தெரிந்து கொள்ளணும். அந்த அடைக்கலத்துக்குள்ளாய் நம்மை காத்து கொள்ளணும். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கி இருப்பான். இன்னைக்கு எந்த ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில விரக்தியை கொண்டு வர முடியாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கையை பரிபூரணமாய், சந்தோஷமாய், முழுமையாய் வாழும்படியாய் தேவன் விரும்புகிறார். போராட்டங்கள் வரும், அலைகள் வரும், கொந்தளிக்கிற அலைகள் எழும்பும். ஆண்டவர் சொன்னா தன்னுடைய சீஷர்களை பார்த்து, அற்ப விசுவாசிகளே ஏன் பதறீங்க? இன்றைக்கு வருகிற சின்ன போராட்டங்கள், சின்ன சோதனையை கண்டு கலங்கி போகாதீங்க. தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், பலனா இருக்கிறார். அவர்ல இருந்து அந்த பலனை எப்படி பெற்றுக்கொள்வது அதை பாருங்க. வேத வசனம், கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள், அந்த வாக்கு தத்தங்களை வைத்து ஜெபித்து, ஆண்டவரே இந்த வாக்கின்படி என்னை ஆசீர்வதிங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த வசனத்தை 50 தடவை சொல்லி பாருங்களே, ஒரு புது பலத்தால் ஆண்டவர் நிரப்புவார். இன்றைக்கு என்ன சோகம், என்ன விரக்தி உங்களை தொட்டு இருக்கிறதோ அதெல்லாம் இந்த நாளில் விலக போகிறது. அந்த அடைக்கலம், அந்த பலன் உங்களுக்குள்ளாய் வரும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். மாஸ்டர், நீங்க சொல்லிடுவீங்க, அக்னிக்குள் நடந்து போற ஒரு சோதனையில் இருக்கிறேன், ஒரு பெரிய ஃபைனான்ஸ் போராட்டத்தில், பெரிய கடன் பிரச்சனையில் நான் இருக்கிறேன், ஒருவேளை கோடிக்கணக்கான பண பிரச்சனையில், கடனை கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறீங்களா? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். இந்த ஒரு வார்த்தை உங்களுடைய கடன் பிரச்சனையை மாற்றும். இந்த ஒரு வார்த்தையை என்ன மாற்ற முடியுமா பாஸ்டர்? நிச்சயம் மாற்ற முடியும். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நான் சொல்லுகிற காரியம் வைத்து தேவ சமூகத்தில் ஜெபிங்க. ஆண்டவரே, பல கோடி கடன் பிரச்சனைலாம் இருக்கிறேன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆண்டவரே, நீங்க அடைக்கலமும் பலனுமா இருக்கிறீங்க, என்னை காப்பாத்தி இருங்க ஆண்டவரே. உங்களுக்கு சாட்சியா இருக்க போற, என்னை தூக்கி நிறுத்திருங்க ஆண்டவரே. உங்களை குறித்து அநேகருக்கு சாட்சி சொல்ல போற. தேவ சமூகத்தில் ஒரே ஒரு பொருத்தனை செய்து தேவ சமூகத்தில் ஜெபித்து பாருங்களே. அது என்ன பெரிய அக்னிக்குள் நடக்கிற போராட்டமா, என்ன ஒரு பெரிய காரியமா இருந்தாலும் அந்த ஆபத்து காலத்துல அனுகூலமான துணையானவர் உங்களுக்காய் உதவி செய்யும்படியாய் காத்திருக்கிறார். எந்த காரியமும் உங்களை மேற்கொள்ள விடாதீங்க. உங்களுக்கு இருக்கிற உள்ளான மனிதன் பலப்படட்டும். என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமா இருக்கிறார். என்னை ஆண்டவர் வாழ வைத்திருவார், என் தலையை நிமிரச் செய்திடுவார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. God bless you. God bless you.